ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे सद्गुरु श्री ராகவேந்திராய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதே வருடத்தில் கார்த்திகை மாதத்துடைய தனுசு ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசுவில் சுக்கிரன். டிசம்பர் 4ஆம் தேதியோட சுக்கிரன் தனுசுலிருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் கார்த்திகை மாதத்துடைய கிரக நிலைமைகள். நவம்பர் 16ஆம் தேதி அன்றைக்கி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. இப்போது தனுசு ராசிக்கு பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதே மாதிரி மருத்துவஸ்தானம் அப்படின்ற இன்னொரு சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மருத்துவஸ்தானம்னா நிறையா மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது நடக்கும். தேவையில்லாத நிறையா செலவுகள் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பொருள் நீடாக இருக்கும். அந்த பொருளுடைய விலை ஸ்டார்டிங் ரேட் 2000 ரூபாயிலேருந்து இருக்கும், 20,000 ரூபாயிலையும் இருக்கும், 2 லட்ச ரூபாயிலையும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2000 ரூபாயிலையும் 20,000 ரூபாயிலையும் விட்டுட்டு 2 லட்ச ரூபாய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வச்சு நீங்கள் அதுக்குள்ளே போவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த பொருள் 2000 ரூபாயில் வாங்கியிருந்தாலே அந்த பர்பஸ் உங்களுக்கு சரியாக போயிருக்கும். ஆனால் நீங்கள் 2 லட்ச ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் மினிமம் லெவலில் ஒரு சந்தோஷமோ இல்லைனா மினிமம் லெவலில் ஒரு ப்ராஃபிட்டோ அதுலேருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப அதீதமான செலவுகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் இல்லாமல் ஒரு மினிமம் லெவலில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ அடுத்தது உங்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் அதிபதியாக பார்க்கப்படுறாரு. ஸோ 9ஆம் அதிபதி அப்படின்னா பித்ரு ஸ்தானம் அப்படின்ற ஒரு பேர், ஆன்மீக ஸ்தானம் அப்படின்ற ஒரு பேர். ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ல் மறையறாரு. அப்படின்றதுனால உங்களுடைய தாயார், உங்களுடைய தந்தையாருக்கு 2 பேருக்குமே, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வேளை இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுடைய சரீரத்துலேயும் அவங்களுடைய ஹெல்த்லேயும் கேர் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதே போன்று உங்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குருமார்கள், அவங்க குருவாக இல்லைனாலும் ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல வெல்விஷராக இருக்கலாம். இந்த மாதிரியான ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். அதனால் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப 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 சாத்வீகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக 1, 2, 3ல் ஆரம்பித்து 12ஆம் இடம் வரைக்கும் 1 தலை அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து 12ஆம் பாவம் அப்படிங்கிறது கால் பாதம் வரைக்கும் முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில் குருமார்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய குருமார்களோ இல்லை ஆச்சாரியர்களோ இல்லைனா உங்களை தேடியோ இல்லை உங்களுடைய ஊருக்கோ நிச்சயமாக எப்படியோ மாதம் குருமார்கள் எல்லாருமே பிரயாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஆச்சாரியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தேடி நீங்கள் போயிட்டு அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னாலோ, அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான மாதமாக மாறும். ஏன்னா 9ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் அமைஞ்சிருக்காரு. அந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படின்றதுனால அந்த விரயத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அதே மாதிரி தேவையில்லாத
மெடிக்கல் செலவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனாலையும் பண்ணக்கூடிய ஒரு பிராயஷ்சித்தமாக இந்த நான் சொன்ன பிராயஷ்சித்தத்தை நீங்கள் மனசில் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டில் புத பகவானும் இருக்கார். 6 கூடியவனாக இருக்கக்கூடிய புத பகவான், 11 கூடியவனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார். அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கும் உங்களுடைய தாய் மாமாக்கள் இல்லைனா மாமா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே வந்து இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு தீரும். இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி 11 கூடியவன், அதாவது தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் உங்களுக்கு புத பகவான் தான். அவரும் 12ல் இருக்காருன்றதுனால நீங்கள் இந்த மாதம் என்ன பிளான் வச்சு ஏம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எஃபெக்ட் எடுத்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். நிறையா ட்ராவல் பண்ண தான் உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக உங்களுடைய ஒர்க்குக்காக நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. அடுத்தது 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 3ஆம் வீட்டிலே இருக்கார். அப்படின்றதுனால அது ஒரு நல்ல விஷயம்தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் பயிற்சியிலிருந்தே வந்து உங்களுக்கு அதீதமான பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும். அது இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்றதுனால நீங்கள் வந்து வண்டி ஓட்டும் போது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், என்ன வண்டியாக வேணால் இருக்கட்டும். ஏன்னா ருணரோக ஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படின்றதுனால இந்த வண்டினால் இல்லை இந்த நீங்கள் வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள், நிறையா உபத்திரவங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வர்றதுக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது 6ல் குரு இருக்காருன்றதுனால உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறையா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தேவையில்லாத நிறையா பிரச்சனை அப்படிங்கிறது நீங்களே வந்து ஒரு நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப சாத்வீகமாகவும் சாதுமாகவும் போயிட்டு அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் உங்களோட லைஃபே கொடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லா குருமார்களையும் எல்லா சுவாமியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த மாதத்தை நீங்கள் வந்து கடத்திட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா முக்கியமான ஆட்கள்கிட்ட நீங்கள் பிரச்சனையோ இல்லை சண்டையோ பண்ணிட்டீங்க, சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ஒரு பெரிய லாஸாக வந்து இருக்கும். உங்களால் திருப்பியும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அதனால் ரொம்ப உஷாராக இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்படின்றதுனால பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. செவ்வாய் வந்து 4லேயோ 7லேயோ 8லேயோ 12லேயோலாம் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5 கூடியவனாகவும் 12 கூடியவனாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ல் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு, 8ல் வந்து பிரயாணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்றதுனால உங்களுக்கு அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய குழந்தைகளின் சரீரத்தில் கவனம் தேவை. ஏன்னா ஏதாவது அடிபட்டுட்டு வருவாங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது சரீர ரீதியான பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அடுத்தது உங்களுடைய லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு. அது எப்போனா டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி. ஸோ உங்களுடைய லக்னத்திலே சுக்கிரன், லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டில் அதாவது குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் போகிறாரு. அப்படின்றதுனால ஒரு நல்ல அமைப்பு தான். கல்யாணம் ஆகாத மாணவர்களுக்கு, கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய புத பகவானும் 12லேயும் 8லேயும் இருக்காருன்றதுனால கொஞ்சம் டஃப்பான மாதமாக தான் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதத்தை நீங்கள் கடத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக அடுத்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமமான ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக அமையும். இந்த மாதம்
ஒரு 100க்கு ஒரு 50% உங்களுக்கு சாதகமாகவும் மீதி 50% உங்களுக்கு வந்து பாதகமாகவும் பார்க்கப்படுது. இதுதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசியின் பலன். அடுத்தது மகர ராசியின் பலத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம்.